மத்தியில் மோடி அரசும் மாநிலத்தில் எடப்பாடி அரசுமே வெல்லும் என தவிக தலைவர் விஜய்க்கு நயினார் நாகேந்திரன் பதிலடி கொடுத்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பிரச்சார பயணத்தின் பகுதியாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்து கொண்டார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அவர், கட்சி மாறினாலும் அதிமுகவினரோடு நல்ல உறவோடு ஒன்றாக பயணிப்பதாக கூறிய அவர், விடியல் அரசு தரப்போவதாக ஸ்டாலின் சொன்ன நிலையில் விடியாத அரசாக உள்ளதாக விமர்சித்தார். காங்கேயம் காளைக்கு சிலை வைப்போம் என சொல்லிவிட்டு கலைஞரின் பேனாவிற்கு சிலை வைக்க முயற்சிப்பதாக விமர்சித்த நயினார் நாகேந்திரன், மின்கட்டணம் உயர்த்தியது தமிழக அரசு, அதை சரி செய்ய ஜிஎஸ்டி வரியை குறைத்தது மத்திய அரசு என்றார். மேலும் கோவை சம்பவத்தில் காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என கேள்வி எழுப்பிய அவர், பாஜக அரசு அங்கு சென்று போராட்டம் நடத்தியதாக தெரிவித்தார். ஆனால் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் எழுதிய பேனாவுக்கு நாங்கள் கடலில் சிலை வைக்க போறோம் என்று சொன்னார்கள். காங்கேயம் காளைக்கு சிலை வைப்போம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் தகப்பனார் எழுதிய பேனாவுக்கு சிலை வைப்போம் என்று சொல்லி இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். விடியல் அரசு தரப்போறோம்னு சொன்னாங்க. இப்ப மக்களுக்கு விடியாத அரசு அந்த அரசு இருக்கு. மின்கட்டணை உயர்த்தியது தமிழ்நாடு அரசு. அந்த மின்கட்டணத்தை சரி செய்வதற்கு ஜிஎஸ்டியில் வரி குறைத்தது மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. கோவை மருத்துவமனையில் 2-3 தினங்களுக்கு முன்னாக ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக பேசியிருக்கிற சூழ்நிலையில் அந்த ஆணை அறிவாளால் வெட்டிவிட்டு காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? காவல்துறை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற நமது முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றுதான். மத்திய அரசிடம் சுமூகமாக இல்லையெனில் நிதியும் வராது, மக்களுக்கு நன்மையும் நடைபெறாது என குறிப்பிட்ட நயினார் நாகேந்திரன், கொளத்தூர் தொகுதியில் 30,000 போலி வாக்காளர்கள் உள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் சமீபத்தில் தவிக தலைவர் விஜய் திமுகவிற்கும் தவிகவிற்கும் இடையேதான் போட்டி என கூறியதற்கு மத்தியில் மோடி அரசும் மாநிலத்தில் எடப்பாடி அரசுமே வெல்லும் என நயினார் நாகேந்திரன் பதிலடி கொடுத்துள்ளார். இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி, ஆனால் ஒரு ஆட்சி நல்ல முறையில் தமிழகத்தில் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் மத்திய அரசுடைய உதவியின் மூலமாகத்தான் முடியும். ஆக மத்திய அரசு மாநில அரசு உறவு நன்றாக இருந்தால்தான் மத்திய அரசுடைய நிதி இங்க வரும். அதற்கு பதிலாக மத்திய அரசோடு மோதல் போக்கு வைத்திருந்தால் நிதியும் வராது, மக்களுக்கு நன்மையும் கிடைக்காது. இன்னொரு கட்சி தலைவர் சொல்கிறார், நான் எங்களுக்கும் திமுகவும் தான் போட்டி அப்படின்னு சொல்றார். ஆனா உண்மையிலே இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலும் தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய தலைமையிலும் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும், வெல்லும் என்பதை நேரத்தில் சொல்லி, எங்களுக்கு வேண்டும் மோடி, தமிழகத்திலும் எடப்பாடி